தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆத்தும நேசரின் ஆத்தும வாரம். 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நம் தேவன் பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். நாமும் உயர்ந்திருக்கும் போது அநேகர் நம்மை நோக்கி பார்ப்பார்கள். ஆனால் தாழ்ந்திருக்கும் போது, சிறுமைப்படும் போது, வெட்கப்படும் போது நம் துக்கம் அறிந்து ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் நொறுங்குண்டவர்களை சேர்த்து அணைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியார். இப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு தேவையாக உள்ளது. இயேசு தான் சிலுவையில் அனுபவிக்கும் வலிகள், வேதனைகள், பாடுகள் குறித்து நினைத்து மரணத்துக்கு எதுவான துக்கம் அடைகிறார். எனவேதான் பிதாவிடம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தபின் 3 நாட்கள் நாம் வாழும் இந்த உலகம் பிசாசின் கரத்தில் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் ஊழியம் செய்யவோ, மக்களுக்காக செபிக்கவோ, சுவிசேஷம் அறிவிக்கவோ, அற்புதங்கள் செய்யவோ ஒருவரும் இல்லை. இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான், ஒருவன் இயேசுவை மறுதலிக்கிறான். மற்றவர்கள் பயந்து போய் தங்களை ஒழித்து கொண்டார்கள். ஊழியம் செய்ய வந்தவர்கள் இயேசு கூட இல்லை என்று அறிந்து பழைய தொழிலுக்கே போய்விட்டார்கள். இதை முன்னமே அறிந்து இயேசு ஜெபிக்கிறார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஏனெனில் அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவிக்குரிய வாழ்விலும் ஆத்தும பாரம்தான் எவ்வளவு என்று பாருங்களேன். பிரியரே, நமக்கு கற்பிக்கும்படியாகவே இவ்வாறு செயல்படுகிறார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்து போன ஆவிகளை உயிர்ப்பிக்க அத்தனை ஆவல் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடன் இருப்பவர்களின் ரட்சிப்புக்காக திறப்பிலே நின்று செபிக்க, அவர்களுக்கு காவலாளிகளாய் இருக்க நம்ம இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.